மர்லின் மன்றோவின் மரணத்துக்கு அவங்களோட உடம்புல மருந்துகள் அதிகமாக இருந்ததாகவே காரணம் அப்படின்றது சொல்லப்படுது. என்னதான் மர்லின் மன்றோடைய மரணத்துக்கு அவங்க உடம்புல மருந்துகளின் அளவு அதிகமாக இருந்ததுன்னு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இன்னைக்கு வரைக்கும் மர்லின் மன்றோட மரணம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாவே தான் இருக்கு. அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மர்லின் மன்றோ அவர்கள் நடிச்சிட்டு இருந்த அவங்களோட கடைசி படம் சம்திங் காட் டு கிவ் அப்படிங்கிற படம். ஆனால் படப்பிடிப்பு தளத்தில் தொடர்ந்து ஏற்பட்ட பிரச்சனையால் தயாரிப்பு நிறுவனம் அவங்கள படத்துல இருந்து நீக்கினாங்க. இது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. 1962 ஆகஸ்ட் 4ஆம் தேதி இரவு மர்லின் மன்றோ அவங்க வீட்டிலேயே மர்மமான முறையில் இறந்து போனாங்க. அதிகப்படியான தூக்க மாத்திரைகள் சாப்பிட்டதால மரணத்துக்கு காரணம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்டுச்சு. ஆனால் மர்லின் மன்றோ அரசியல் மற்றும் சினிமா காரணங்களுக்காக கொல்லப்பட்டாங்க, நிறைய சதித்திட்டம் போடப்பட்டதுன்னு நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் அவங்க மரணங்களை சுற்றி உலாவுது. அவங்க மரணம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு புதிராகவே இருக்குது. ஆனால் மர்லின் மன்றோங்கிற ஒரு நடிகை ஹாலிவுட்டில் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கணும்னு போராடினாங்க. கவர்ச்சி, அழகு, நடிப்பு, தொழில் முனைவுன்னு எல்லாத்துலேயும் தன் வாழ்நாளில் எல்லாத்தையும் தொட்டு ஒரு கை பார்த்தாங்க. மர்லின் மன்றோட மரணத்தோட மர்மம் இன்னும் விலகலை. ஆனால் அவங்க விட்டுட்டு போன கவர்ச்சியும் கலையும் அவங்களுடைய முரண்பட்ட வாழ்க்கை படங்களும் என்றுமே பேசும். அடுத்த வாரம் யாரோட வாரமாக இருக்கும்னு உங்களோட கெஸ்ஸிங்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சினிமா கலைஞர்களை பற்றி வாரம் போடணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.